Okay, we can start graph of the polynomial function. So we can guess the polynomial எப்படி ஒரு diagram எப்படி ஆரம்பிக்கும் என்ன ஆகும் அப்படிங்கறது ஒரு சில நோட்ஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். We have two types of test is there. Okay, test 2 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப familiar. பல தடவை பச்சை அடிச்சு ஒரு ஐடியா. Test 2 test 2 உங்களுக்கு எப்படி புதுசா இருக்கலாம். Test 1 என்னன்னா இதுதான் உங்களுடைய பாலினாமியல் என்னது f of x is equal to an x power n plus n இந்த ஜெனரல் ஃபார்மட் ஆஃப் பாலினாமியல் தெரியும் கரெக்ட்டா அது இங்க வரல ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தா ரைட்டா ஜெனரல் தியரி ஆஃப் பாலினாமியல் இப்போ an அப்படிங்கறதா லீடிங் கோஎஃபிஷியன்ட் சொல்றோம் அது லீடிங் பவர் உடைய கோஎஃபிஷியன்ட் we call it what leading coefficient சொல்ல புரியுதா லீடிங் பவர் இங்க யார் x power n தானே அது கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லுவோம் leading coefficient is called as what leading coefficient சரியா இப்போ அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி ரெண்டு மூணு ஐடியாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் என்னன்னாக்கா இப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட் லீடிங் பவர் வந்து ஆட் பவரா இருக்குன்னு வச்சுக்கோ லீடிங் கோஎஃபிஷியன்ட் பவர் வந்து ஆட் பவர் அது ரெண்டு டைப் இருக்கும் அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து ரெண்டு டைப்ல இருக்கும் பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா லெஃப்ட்ல ரைஸ் ஆகி ரைட்ல க்ளோஸ் ஆகும் புரியுதா ஸ்டார்ட் ரைஸ் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ஃபால்ஸ் இன் ரைட் புரியுதா அதே நெகட்டிவா இருந்துச்சுன்னா இதோட கிராஃப் அப்படியே உல்டாவா இருக்கும் எப்படி இருக்கும் ரைட்ல என்ன செய்யும் ஃபால் ஆயிருக்கும் லெஃப்ட்ல ரைஸ் ஆயிருக்கும் ரைட்ல ரைஸ் ஆயிருக்கும் லெஃப்ட்ல ஃபால் ஆயிருக்கும் புரியுதா இது எப்படாக்கன்னா ஆட் பவரா இருக்கணும் பாசிட்டிவா இருந்தா கிராஃப் எப்படி இருக்கும் நெகட்டிவா இருந்தா கிராஃப் எப்படி இருக்கும் சரியா சப்போஸ் உங்களுடைய லீடிங் பவர் வந்து ஈவன் பவர் ஆகணும் லீடிங் பவர் இஸ் ஈவன் அங்கேயே லீடிங் கோஎஃபிஷியன்ட் ரெண்டு டைப்ல இருக்கு ஏன் பாசிட்டிவ் ஒன் ஏன் நெகட்டிவ் ஏன் பாசிட்டிவ் ஒன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஈவன் பவர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு சைடுமே ரைஸ் ஆகி தான் சரியா இப்படி இருக்கும் கிராஃப் will be like this w மாதிரி இது ரைஸ் ஆயிருக்கு இது ரைஸ் ஆயிருக்கு இது யாருக்கு இவனோட கிராஃப் இப்படி மூணே உல்டா போட்டோம்னு வச்சுக்கோ w கவுத்தி போட்டு எப்படி இருக்கும் மாதிரி இந்த ஐடியாலஜி நம்ம 10th லேர்ன் பண்ணிருக்கோம் what is general form of the quadratic polynomial ax square plus bx plus c a பாசிட்டிவா இருந்தா எப்பரா இருக்கும் கிராஃப் ஓபன் அப்வர்டா இருக்குமா இப்படி சே நெகட்டிவ் எப்படி இருக்கும் ஓபன் டவுன்வர்ட் ஐடியா புரியுதா உங்களுக்கு ஈவன் பவரா இருந்தா எப்படி இருக்கும் மேலே இருக்காது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா புரியுதா இல்ல நெகட்டிவா இருந்தா டவுன் எம் மாதிரி புரியுதா இல்லையா இதுதான் ஐடியா okay so next this is a very 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 important idea but you are familiar with that பேர் வித்தியாசமா போடுறோம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் zeros of the polynomial யாரும் தெரியும் மல்டிப்ளிசிட்டினா என்னன்னா மல்டிப்ளிசிட்டி அப்படின்னாக்கா ஒரு zeros இருக்குன்னு வச்சுக்கோ x minus 2 the whole square into x plus 3 into x minus 2 இது எப்பறம் சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க ஞாபகம் இருக்கா less than or equal to 0 போடுறேன்னு வச்சுக்கோ வேவி கர்வ் அந்த வேவி கர்வ் தான் இங்க டிஸ்கஷன் ரைட்டா வேவி கர்வ் வரும்போது என்ன பண்ணுவீங்க ஈவன் பவரா இருந்தா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண மாட்டீங்க கிராஃப் will not change this direction அர்த்தம் go through அப்படியே போயிட்டு இருக்கும் அது ஆட் பவரா இருந்தா அந்த பாயிண்ட் என்ன செய்யும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் டைரக்ஷனை அதுதான் இங்க மல்டிப்ளிசிட்டினா என்ன சார் அப்படின்னா உன்னோட ஜீரோஸ் இருக்குல்ல இங்க -2 ஒரு zeros -3 ஒரு 0 -2 ஒரு 0 இப்போ இதோட மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 யார் அப்படின்னாக்கா 2 ஏன்னா பவர் என்ன இருக்கு ரெண்டு தடவை அந்த zeros அட்ஜஸ்ட் ஆயிருக்குல சேம் அதான் மல்டிப்ளிசிட்டி புரியுதா இதோட மல்டிப்ளிசிட்டி என்ன 1 இதோட மல்டிப்ளிசிட்டி என்ன 1 சோ மல்டிப்ளிசிட்டி 1 ஆ இருந்துச்சுன்னா it will change direction இப்படி செய்யும் கிராஃப் ஞாபகம் இருக்கா இல்லையா ஆட் பவர் தான் என்ன பண்ணுவோம் அப்படி வந்ததை இப்படி மாத்தி போட்டு விடுவோம்
வேரி க்ரோத் மெத்தட்ல ஈவன் பவரா இருந்தா இப்போ ஒன் சப்போஸ் இங்க மைன் 2 இருக்குனாக்க என்ன பண்ணுவோம், திருப்பி பவுன்ஸ் ஆகி மேல போயிடும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கலன்னா டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆகலன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கும் முக்கியமான வார்த்தை யூஸ் பண்றோம், டேர்னிங் பாயிண்ட்ஸ். அதாவது அந்த பாயிண்ட்ல கிராஃப் என்ன செய்யாது, திரும்பாது, அப்படியே போயிடும். புரியுதா? அப்ப ஆட் பவர்ஸ் என்ன பண்ணும், அந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு என்ன பண்ணும், அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, கிராஃப் இப்படி வருதுன்னா ரியல் கிராஃபே சொல்றேன், இங்க 2ங்கிற பாயிண்ட் என்ன செய்யும், குத்தி அப்படியே திரும்பிடும். சேஞ்ச் டைரக்ஷன். சாரி, இப்படி கூட போட எக்ஸாம்பிள் இப்படி சொல்லணும். இப்போ பேரபிள் எடுக்கணும்னு வச்சுக்கோ, அப்படி வரும், 0ல என்ன பண்ணும், டச் பண்ணிட்டு அப்படியே திரும்பிடுமா. அண்ட் ஆல்சோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கிராஃப் இப்படி வரும், 0ல மீட் பண்ணும், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு. இப்போ இங்க டர்னிங் பாயிண்ட்ஸ் யாரு, மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு இங்க 0, சம்திங் பேரபோலாக இங்க என்னவா இருக்கலாம். புரியுதா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் டர்னிங் பாயிண்ட்ஸ். அந்த டர்னிங் பாயிண்ட் பேரு மேத்தமெட்டிக்கலா சொல்லும்போது it is the critical point. Critical points. We have two types of points there. One is critical point, one is stationary points. Stationary points. So critical point எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா, வெதர் நம்ம இன்னொரு டெஃபினேஷன் சொல்லுவேன், சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். 2 விதமான பாயிண்ட்ஸ், ஒருத்த யார் எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், இன்னொரு யார் எனக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா அதுதான் டர்னிங் பாயிண்ட் தான். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னாலும் டர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் வரும், பட் டெஃபினேஷன் சம்வாட் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ரெண்டு ஒண்ணுதான், டெஃபினேஷன் வைஸ் மாறும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெஃபினேஷன் என்னன்னா, அதாவது f dash of x is equal to 0 or undefined. ரெண்டு பேரையுமே என்ன எடுத்துப்போம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். பட் ஸ்டேஷனரி பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா only f dash of x is equal to 0 மட்டும் எடுத்துப்போம். புரியுதா? இது f dash டெரிவேட்டிவ். இந்த கான்செப்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரியா? இப்ப நார்மலா ஒரு ஈக்குவேஷனுக்கு இந்த மாதிரி ஃபேக்டர் தெரிஞ்சா நீங்க வேவ்க்கு அழகா யூஸ் பண்ணீங்க. இது இல்லாம இன்னொரு ஐடியாவும் நமக்கு இருக்கு, இது டர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அந்த அப்ளிகேஷன் யாருன்னா டெரிவேட்டிவ் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அந்த டர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெரிவேட்டிவ் தெரிஞ்சா டர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஆக்சுவலி அது 12th கான்செப்ட். ஐ வில் டீச் யூ. This is called maxima and minima concept. Maxima and minima concepts. புரியுதா? ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம என்ன பண்ணணும், கொடுக்குற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், கொடுக்குற ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் எடுக்கணும். என்ன பண்ணணும், டெரிவேட்டிவ் எடுக்கணும். டெரிவேட்டிவ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெரிவேட்டிவ் என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவல் பண்ணணும். என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவல் பண்ணா யார் என்ன கிடப்பான்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருவான். என்ன கிடப்பான், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருவான். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை யூஸ் பண்ணி என்னோட டொமைன் அல்லது டொமைன் சும்மா ஜெனரலா டொமைன் வச்சு டொமைன் என்ன பண்ணணும்னா பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் f dash of x போடும்போது, f dash of x 0ன்னு போடும்போது எனக்கு ஏபின்னு 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஏபின்னு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குதுன்னா என்னோட டொமைன் ரியல் நம்பர் எடுத்துக்கன்னு வச்சுக்கோ. How to write the domain of the real number even interval எழுதுவோம், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி எழுதுவோமாடா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸ் வச்சு இங்க பிரேக் பண்ணணும். எப்படி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏன்னு ஒருத்தன், ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு இன்டர்வல், அப்புறம் பில இருந்து பிளஸ் வரைக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஏபின்னு சொல்லிட்டு. புரியுதா? அந்த ஏபி பாயிண்ட் என்ன பண்ணும், ஹோல் ரியல் நம்பரை என்ன பண்றேன் நான் ஏவும் செப்பரேட் பண்றோம். இது ஒரு இன்டர்வல் கிடைக்குமா, இது ஒரு இன்டர்வல், அப்புறம் 3 இன்டர்வல் f dash of x பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கும். என்ன பண்ணுவோம், பாசிட்டிவா இருக்கும். சப்போஸ் இந்த இன்டர்வல் பாசிட்டிவ்னு வச்சுக்கோ, இந்த இன்டர்வல் நெகட்டிவ்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்துருக்கு, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்துருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போனுச்சுன்னா it will attain its local maximum.
local maximum at x is equal to a ங்கிற பாயிண்ட் அட்டைன் ஆகும். You got it? So பாசிட்டிவ் நெகட்டிவ் போனுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? will attain local maximum. நம்ம எங்க சார் அப்ளை பண்ணணும்னு வெச்சுக்கோ. எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்ற ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்ளம் செய்யும்போது நான் சொல்லிக்கிறேன். ஐடியா பண்ணி ஞாபகம். இந்த இன்டர்வல் பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் போனுச்சுன்னா இந்த பாயிண்ட்ல கிராஃப் என்ன பண்ணும்? இட் will attain maximum. அது அங்க அட்டைன் பண்ணிட்டு என்ன பண்ணிடும்? திருப்பி கீழே வந்துடும். will attain local அந்த இடத்துல மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுவோம். சப்போஸ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுதுன்னு வெச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது நெகட்டிவ் தானே, திருப்பி அகைன் நீங்க பாசிட்டிவ் வருதுன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது. இப்போ கிராஃப் எப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், அட்டைன் இட்ஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற பாயிண்ட்ல மினிமம் அட்டைன் பண்ணும். அதாவது இது கிளாரிட்டி கிடைக்குதுன்னா இந்த ஏலையும் பிலையும் என்ன பண்ணுவோம்? வில் சேஞ்ச் டைரக்ஷன். ஒன்றும் இல்லை, பாலை தூக்கி போடுற ரைட்டா, பால் அப்படி பறக்குதுன்னு வச்சுக்கோ. ரைட், மேக்ஸிமம் ரீச் பண்ணிருச்சுன்னா அகைன் யூ சேஞ்ச் டைரக்ஷன். கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப இந்த பாயிண்ட் இட் வில் ரீச் மேக்ஸிமம். இது கட் பண்றேன். அப்ப இந்த பாயிண்ட்ல தான் என்ன செய்யும்? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கும்ல, இங்கதான் என்ன பண்ணுது? அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுதா? அப்ப இதுதான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவேன். என்னுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். Critical point. You got it? Right. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்றேங்கிறத பாரு. சரி, I think you're familiar with the derivative. What is f dash of x power n அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெரிவேட் பண்ண எப்படி வரும்? Derivative of x power n. பிசிக்ஸ்ல சார் சொல்லி கொடுத்துருக்காங்க டெரிவேட்டிவ். ஞாபகம் இல்லையா? பிசிக்ஸ் ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. n into x power இதோட ஞாபகம் போகுது. ஏன்னா நம்ம ஃபுல்லா பாலினாமியல் தான் பண்ணுறோம். எல்லா ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இருக்கு. சைன், காஸ், tan, cos of x ஏதாவது டெரிவேட்டிவ் இருக்கு. அதை கால்குலஸ் பண்ணிட்டாங்க, நம்ம படிச்சிடலாம். இப்போ நம்ம படிக்கிறதுல பாலினாமியல் தானே. பாலினாமியல் தேவைப்படுற ஒரே ஒரு ஃபார்முலா இது மட்டும் தான். அதனால இது மட்டும் நமக்கு போகும். சரியா? அப்ப x power என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? n into x power n minus 1. ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே இல்லடா. 2 முன்னாடி போட்டு பவர் 1 கம்மி பண்ணிடு. x power 1. 3 கியூப் போட்டா என்ன ஆகும்? 3 into x square ஆகும். அதாவது 3 க்கு முன்னாடி போடணும், பவர் 1 ரைஸ் கம்மி பண்ணிடணும். புரியுதா? ரைட். இப்போதைக்கு இது ஞாபகம் டீடைலா சொல்லல, வந்து ஃபார்மாட்டிக் இது தெரிஞ்ச போதும். ஓகே, ரைட். So we can start using this. Analyze the root of the following equations கேக்குறான். ஓகேவா? இத நம்ம அனலைஸ் பண்ணி கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அனலைஸ் ரூட்ஸ் கொடுத்துருக்கான். அப்ப ரூட்ஸ் பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபங்க்ஷன் யார் கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन f of x is equal to யார கொடுத்துருக்கான்? 2x cube minus 9x square plus 12x minus 9 by 2. f dash of x போடுங்க, என்ன வரும்? இது பவர் 2 கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். x cube ரெப்ரசன்ட் என்ன வரும்? எனக்கு 3x square. அப்ப 3 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 6x square minus 9 2 are 18 x ஆயிடும் plus 12. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் வரும். நீங்க என்ன சொன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல f dash of x என்ன போடணும்? 0 க்கு ஈக்குவல் பண்ணணும். which implies என்னடா ஆகுது? 6x square minus 18x plus 12 equal to, we can take 6's common out. Now x square minus 3x plus 3x plus 2 is equal to 0. What are the factors here? minus 2 minus 1. அப்ப x minus 2 ஒரு factor, x minus 1 ஒரு factor. அப்ப யார் நம்ம critical points இங்க எனக்கு?
One critical points. A domain is defined for all real number. Now, therefore, I'm what? Minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் டொமைனா இருக்கும். அதை நான் பிரேக் பண்ண போறேன். யாரை வச்சு பிரேக் பண்ண போறேன்? ரெண்டு பேர். ஒன்னும் டூ. ரைட். இப்போ இந்த இன்டர்வல்குள்ள எஃப்ராக்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கான்னு செக் பண்ணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 குள்ள இந்த கிராஃப் எப்படி இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணி பாருங்க என்ன வரும். எஃப்ராக்ட் எஃபெக்ட்ஸ் இங்க இருக்கு. சரியா? எஃப்ராக்ட் எஃபெக்ட்ஸ் இங்க இருக்கு. ஃபேக்டா கூட எடுத்துக்கணும். ஃபேக்ட் அப்படியே கூட எடுத்துக்கணும். ஒண்ணும் இல்லடா, இதுக்குள்ள வேல்யூ எடுத்துடா. மைனஸ் இன்ஃபினிட்டி 1 குள்ள யாரா இருக்கா? 0 இருக்கானா? நிறைய நம்பர்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோ. ஒரு நம்பர் சூஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 இருக்கா? அந்த 0 சூஸ் பண்ணு. 0 அப்ளை பண்ண என்னடா ஆகும்? டேய் f dash of x is equal to என்னடா இருக்கு? 6 into x minus 2 x minus 1. If I put x is equal to 0, what happen? Then now 6 into minus 2 minus 1. பாசிட்டிவ் வருதா? நமக்கு அல்டிமேட்டா வேல்யூ முக்கியம் இல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். இப்போ இது பாசிட்டிவ் தானே? ஓகேவா? அட் 1 to 2 குள்ள யாரோ ஒரு நம்பர் சொல்லு. 1/2 1 3/2 சொல்லலாமா? 1.5 3/2 தானே? 1.5 3/2 எழுதலாம். சப்ஸ்டிட்யூட் தேர். என்ன ஆகும்? x is equal to 3/2 போட்டு பாருங்க என்ன வரும். 6 into 3/2 minus 2 minus 1. Just value நெகட்டிவ் பாசிட்டிவ் சொன்னா நம்ம வேல்யூ முக்கியம் இல்ல. இது எல்சிஎம் எடுத்து இது நெகட்டிவ் வருமாடா? இது என்ன வரும்? இது பாசிட்டிவ் தான் வரும். இது பாசிட்டிவ். அப்ப டோட்டல் என்ன வரும் எனக்கு? இது ஈக்குவல் நெகட்டிவ் நம்பர் தான் வரும். அப்ப இது என்ன வரும் எனக்கு? இன்டர்வல் நெகட்டிவ். 2 க்கு மேல ஒரு ஆள் சூஸ் பண்ணா 3 சூஸ் பண்ணலாமா? இப்ப 3 சூஸ் பண்ணா என்ன வரும்? போட் x is equal to 3 சூஸ் பண்ணி பாரு. என்ன வரும்? 6 into 3 minus 1 1. 3 minus 2 1. 3 minus 1 என்ன வரும்? பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ். அப்ப இந்த இன்டர்வல்ல என்ன பண்ணுது கிராஃப்? பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிருக்கா? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப f of x attain its local maximum at x is equal to 1. At the f of x attain its local minimum at x is equal to 2. இதென்ன போயிருக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் அகைன் x is equal to 2. Suppose here we get two turning points. Area 1 and 2. Listen, sir, analyze the roots கொடுத்திருக்கீங்க. பட் ஆனா நீங்க கண்டுபிடிச்சது லோக்கல் மேக்ஸிமம். பட் நம்ம படிக்கிற கான்செப்ட் சம்பந்தமே இல்லாத மாதிரி. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த ரூட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் ஆக்சுவலா. அப்படிதானே? நீங்க வந்து டர்னிங் பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் என்ன டிஸ்கஸ் பண்ணல? ரூட்ஸ் பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பாரு, இப்போ கிராஃப் எடுத்துக்க போறோம். இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை இங்க அப்ளை பண்ண போறோம். இது போன டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட் 1. டெஸ்ட் 1 என்ன சொல்லுது? எக்ஸ் பவர் n ஆட் ஆயிருச்சுன்னா படகு கியூபிக் பாலினாமியல் தானே? இப்போ மொதல் கண்டிஷன் இதுல லீடிங் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? இதுல கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு? 2ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவாடா? பாசிட்டிவ். அப்ப எப்படி பண்ணலாம் நம்ம? அப்போ ஃபர்ஸ்ட் அப்ப ஏன் பாசிட்டிவா இருக்கா? ஏன் இஸ் பாசிட்டிவ். கிராஃப் எப்படி ஆரம்பிக்கணும்?
அப்படியே கிராஃப் மாத்தி போட்டேன். கிராஃப் எப்படி இருக்கும்? சாரி, ஏன் பாசிட்டிவ் கிராஃப் எப்படி இருக்கும்? ஏன் நெகட்டிவ்க்கு எப்படி இருக்கும்? உள்டா கிராஃப் எப்படி இருக்கும்? சாரி, ஆமா மாத்தி. ஏன் பாசிட்டிவா இருந்தா லெஃப்ட்ல ரைஸ் ஆகும், அதான் மாத்தி சொல்றேன். லெஃப்ட் ரைஸ் ஆகும், லெஃப்ட்ல ஃபால், ரைட்ல ரைஸ். ஆமா அப்படி பார்ப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் லெஃப்ட்ல ஃபால் ஆயிடுச்சுன்னா அது பாசிட்டிவ், லெஃப்ட்ல ஃபால் ஆச்சுன்னா ரைட்ல ரைஸ் ஆச்சுன்னா நம்ம வச்சுக்கோ. ஏய் லிசன் பண்ணா, ஏய் ஏன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல ஃபால் ஆகும். இது ஏ நெகட்டிவ் வந்தா லெஃப்ட்ல ரைஸ் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. டயக்ராம் மாத்தி போட்டு மாத்தி. இப்போ எங்க வந்துடும்? நெக்ஸ்ட் ஓகே. இப்போ என்னடா பண்ணணும்? லெஃப்ட்ல ஃபால் ஆகணும். ஸ்டார்ட் வித் லெஃப்ட்னு அர்த்தம். ரைட்டா? லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். ஒண்ணுங்கிற பாயிண்ட் என்ன பண்ணிருக்கோம்? அத டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிருக்குமா? ஏன்னா சேஞ்ச் பண்ண என்ன பண்ணிருக்கோம்? இதான் ஒன்னுங்கிற பாயிண்ட் வச்சுக்கோ. டைரக்ட் சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ கீழே இறங்கி ஃபால் ஆகி ஆரம்பிச்சிடும். இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் 2ங்கிற பாயிண்ட் என்ன பண்ணும்? அகைன் சேஞ்ச் டைரக்ஷன். அது என்ன பண்ணும்? கிராஃபிக் மாத்துமா? நெக்ஸ்ட் பேஜ் கூட பண்றான். வெயிட் பண்ணு. as per the first condition, என்னங்கிற ஆட் பவரா இருக்கு, லீடிங் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட்ல ஃபால் ஆயிடும். லெஃப்ட் ஃபால் ஆயிடும். அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்படி எடுத்திருக்கேன். லெஃப்ட்ல ஃபால் ஆகுது. 1 2 அப்படி 2 பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். எனக்கு 1 2 தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். லெஃப்ட்ல ஃபால் என்ன பண்ணும்? 1ல டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுமா? அப்படியே கீழே இறங்கும். அப்புறம் என்ன பண்ணும்? 2ல டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? அகைன் அப்படியே மேல போகும். இவ்வளவுதான் பண்ணிருக்கோம். ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ரெண்டு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிருக்கு. இப்போ கிராஃப் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் 3 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணிருக்கு. அப்ப அந்த கியூபிக்கல் பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? மூணுமே என்னவா இருக்கும்? ரியல் ரூட்ஸ் என்னவாகும்? புரியுதா? மூணுமே டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸா இருக்கும். மல்டிப்ளிசிட்டி வரல. நெக்ஸ்ட் இது ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு அது போட்டோம்ல டிஸ்கார்ட் டேபிள். இதுக்கு அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அப்கமிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் டிஸ்கார்ட். ஆனா அவங்க மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. டிஸ்கார்ட் சொல்றாங்க, அப்படி பண்ணு சொல்றாங்க. இப்போ என்ன கேக்குறேன்? how many roots of the equation is the real root னு சொல்லிருக்காங்க. ரைட்டா? ரியல் ரூட். டிஸ்கார்ட் ரூல் என்னன்னு சொல்லிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் p of x அப்படியே எடுத்துக்கோ. p of x க்கு என்ன வரும்? x power 4 plus 2x square plus 8x plus 3 னு இருக்கா? சைன் சேஞ்சஸ் பார்ப்போம். இதுல சைன் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? அப்போ இது பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸே கிடையாது. சைன் சேஞ்சஸ் நடந்தா மட்டும் தான் பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை சேஞ்சஸ் நடந்திருக்கோ அத்தனை பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். p of minus x போட்டு பாருங்களேன். மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 போட்டாலும் மாறாது, மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் மாறாது. பட் இங்க என்ன வரும்? -8x மட்டும் மாறும். கரெக்டா? அப்படியே ஃபைனல் x பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 3. ஒரே ஒரு சைன் சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். நெகட்டிவ். அப்ப எத்தனை ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது? இதுல நமக்கு ஒரே ஒரு ரியல் ரூட்ஸ் தான். அப்ப எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும்? சப்ட்ராக்ட் 1 with this highest power என்னது? 3. அப்ப 3 இமேஜினரி ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும்? 3 இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே? இப்போ இதுமே நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் மினிமம் யூஸ் பண்ணி டர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டர்னிங் பாயிண்ட்ல இருக்க ரூட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். போன ப்ராப்ளம் அதை எப்படி பண்றது பாப்போமா? So f of x is equal என்ன வரும்?
x power 4 plus 2x square plus 8x plus 3. Differentiate பண்ணனா வரும் 4x 4x cube plus 4x plus 8 is equal to 0. இப்போ 0 க்கு பண்ணனா வரும். ஏதாவது நீங்க இது பண்ண முடியுமா? ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமா? கியூபிக்கல் பார்க்காம இல்ல. எஸ். x is equal to நீங்க -1 போட்டீங்கன்னு வெச்சுக்கோ. என்ன ஆகும்? 4 power minus 4 into -1 minus 4 into 1 plus 8 0 க்கு வந்துரும். ஒரு ஃபேக்டர் யாரா எனக்கு? -1. ஒரு ஃபேக்டர் வந்து x - 1ங்கற ஒரு ஃபேக்டரா இருக்கும். சிங்கிள் டிவிஷன் மெத்தட் போங்க. இப்போ +1 வச்சு டிவைட் பண்ணுவோம்னா 4 x ஸ்கொயர் இல்ல, அப்ப 0 போடணும். 0 4 8. So we have to using single division and solve it. சால்வ் பண்ணா வரும் 0 போட்டீங்கன்னா 4 ஆ, அகைன் என்ன வரும் 4 4 4 8 சாரி -1. அப்ப x plus 1 ஃபேக்டரா இருக்கும். வேல்யூ வந்து -1. இப்போ 4 0 4 வந்துருமா, மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க -4 இருக்கும். ஆட் பண்ணும்போது அகைன் -4, மல்டிப்ளை பண்ணும்போது +4 வந்துரும் அகைன். இப்போ அகைன் மல்டிப்ளை பண்ணும்போது -8 becomes 0. What is the quadratic equation then? 4x square minus 4x plus 8 equal to into x plus 1 ஒரு factor is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமாடா? 4 காமன் எடுத்தீங்கன்னா ஒரு x square minus 6 plus 2. இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஒரே ஒரு ரியல் நம்பர் தான் கிடைக்கும். x is equal to -1. புரியுதா? இது காம்ப்ளெக்ஸ் தான் கிடைக்கும். ஒரே ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் நமக்கு தான் கிடைக்கும் கிராஃப்ல. புரியுதா? ரைட். ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சதுன்னா we get real solution. Okay. Same method of decompose யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு முடிச்சலாம் சொன்னேன். f of x என்ன கொடுத்திருக்கான்? x power 7 plus 14 plus 14 x power 5 plus 16 x cube plus 30x minus 550. So decoded of everything என்ன வரும்? discard இருக்கும். ஒரே ஒரு சைன் சேஞ்ச் நடக்குதா? அப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் ரூட், 1 பாசிட்டிவ் ரியல் ரூட். ஆர்டர் பண்ணி இப்ப சப்ஸ்டிட் -x என்ன வரும்? -x whole power 7. நம்ம லாஜிக்கா பவர் வச்சு போட்டுருவோம் டக்குன்னு. இது ஹையஸ்ட் பவர் 7 ஆட் பவர், அப்ப நெகட்டிவ் -7 தான் வரும். இதுவும் மைனஸ் வெளியே வந்துடும் மைனஸ் போடும்போது. இதுவும் ஆட் பவர் -16 வந்துடும். இது பண்ணா மைனஸ் தான் வரும், -516 வரும். இதுல சைன் சேஞ்ச் ஏதாவது வந்திருக்கா? அப்போ ஒரே ஒரு ரியல் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்திருக்கும். நோ நெகட்டிவ் ரியல் ரூட். நோ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். அப்ப how many solutions are there? Only one solution. How many imaginary? So now this concept, equation reducible to the quadratic. Yes, simple தான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க, குவாட்ரேட்டிக் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். புரியுதா? இப்போ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு திங்க் ஐடியா திங்க் பண்ணுவோம். லிசன், இது ஒரே மாதிரி இருக்கானா? ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா போட் y is equal to 5x square minus 6x. Then what will be the equation then? It's simplest equation be model. Y plus 8 minus root of equal to 1. Squaring and both sides now. Now data for a square plus b square minus 2 ab y plus 8 into y minus 8 is equal to 1. Okay. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. y plus y
we get 2y. At 8 to 7 minus பண்ணா வரும். Plus 1 minus 2 into root over x plus 8. Sorry, y plus 8 into bracket 1 கூட எழுதிக்கலாம்ல, ஒரே ஸ்கொயர் ரூட் தானே, equal to 1. இந்த ஒன்று கேன்சல் ஆகிட்டு அது 0 ஆயிடுமா? Then which implies 2y is equal to 2 times of root y plus 8 into y minus 7. Again we can what? 2 cancel பண்ணா எனக்கு என்ன வரும்? Y is equal to square root of y plus 8 into y minus 7. அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்க வந்து squaring on both sides. அப்பதான் square root remove பண்ண முடியும். remove பண்ணா என்ன வரும்? y square which is equal to y plus 8 into y minus 7. So multiply பண்ணிக்கங்க, என்ன வந்துரும்? y square plus 8y minus 7y minus 56. So y square with cancel ஆயிடும். இதை subtract பண்ணா 1y. அப்ப y என்ன வந்துரும்? y is equal to again we have to do what? We substitute. என்ன பண்ணிருக்கோம்? Put y is equal to y x square minus 6 replace பண்ணிருக்கோமா? replace பண்ணனும். So which implies நம்ம என்ன பண்ணலாம்? 5x square minus 6x is equal to 56. Then 5x square minus 6x minus 50. I think you can solve this problem, right? You can kindly factorize to what you want. Yeah, this is the idea. Replace பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். So we are reducing the same result of this problem also. X square minus 5x plus 7 the whole square. இது multiply என்ன வரும் பாருங்களேன். X square minus 2x then minus 3x plus 6 equal to 1. சரிங்களா? இப்போ we can shift this minus to left hand side. what happens then? அப்ப x square minus 5x plus 7 the whole square. இது என்னடா வந்துரும் நமக்கு? இப்போ மைனஸ் காம x square minus 5x plus 7 வந்துரும் equal to 0. புரியுதா? ஒன்னு அங்க shift minus ஒன்னு மாறும். இப்போ shift this left hand side என்னடா வரும்? minus 1. இப்போ again minus 1 காமன் எடுக்கும்போது plus 6 plus 1 ஆயிடும், plus 7 ஆயிடும். we can what? Substitute what? Put y is equal to x square minus 5x plus 7. You can solve the quadratic equation, you get an answer. இதுடா simple டா, listen. இவர் x square minus 2x sorry டேட்டா போட்டுறவா, இரண்டு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5x கிடைக்குமா? So 5x plus 6 இது minus 1 equal to 0 ன்னு வரும். டோட்டலா இது மைனஸ் காமனா தானே இருக்கு. அகைன் நான் மொத்தமா காமன் எடுத்தா என்ன வரும்? x square minus 5x plus 7 the whole square. மொத்தமா எடுக்கும்போது x square minus 5x plus 6 plus 1 வந்துரும் அந்த இடத்துல. ஒண்ணுமா டோட்டலா பிராக்கெட் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். அந்த டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மைனஸ் காமனா வரும். டோட்டலா 6 plus 7 9 ஆயிடும். 6 plus 1 7 ஆயிடும். x square minus 5x plus 7 the whole square plus x square minus 5x plus 7 equal to 0. Now we can substitute what? Put y is equal to x square minus 5x plus 7. Then y square minus y equal to 0. Which implies we can take y equal to 0 and y minus 1 equal to 0. So apply those two values and you can solve the problem. இது பாரு ரசி, listen here. இதுல y காமன் எடுக்கலாம்ல, y காமன் எடுத்துட்டா y minus 1 equal to 0. தனித்தனி ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது y equal to 0, y minus
Go for break and come. Okay, listen. Solve the equation. Yeah. Sir, this quadratic element double being but let's do some make it quadratic. What do you want? Get 4 on the 2 power 2 whole power x எழுதிக்கலாமாடா 5 into 2 power x plus 4 equal to 0. Put இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 power x க்குள்ள கொடுத்துக்கலாம் 2 மேல போடுவோம் 5 into 2 power x plus 4 equal to 0. கரெக்டா? So put equal to 2 power x. So y is equal to 2 power x. Now it become quadratic. Correct? Y square minus 5y plus 4 equal to 0. Finally, y கிடைக்கும். y என்ன பண்ணுது 2x equal பண்ணி power x பண்ணி கண்டுபிடிக்கும். Properties there now. A power m whole power n. A into mn எழுதிக்கலாம்ல m into n. அவ்வளவுதான் நீ ரிவர்ஸ்ல எழுதுனா a power m வச்சுக்கோ மல்டிபிள் ஹோல் பவர் n எழுதிக்கோ அப்படிதான் என்ன a power mn தானே nice doubt so do that you will get an idea இது எப்படி பண்ணலாம் இப்போ நம்ம உள்ள சால்வ் பண்ண பார்த்தது இங்க ரெஃபரன்ஸ் காலிக்கா அது என்னன்னா அதோட அப்ளிகேஷன் இருக்குன்னா டர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ரெண்டு விஷயம் வச்சுக்கோ டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 கம்பைன் பண்ணி தான் ரூட்ஸ் டிசைட் பண்ண முடியும் ஞாபகம் இருக்குல்ல கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம क्वेश्चन டிசைட் பண்ணுவோம் ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்டா இருக்கும் இத நம்ம இமேஜினரியா டிசைட் பண்ணுவோம் புரியுதா டெஸ்ட் கார்டுல நம்ம கையில கொடுத்திருக்கேன் அது போக டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ரெண்டுமே கையில கொடுத்திருக்கேன் டெஸ்ட் 1 ஞாபகம் இருக்கா டெஸ்ட் 2 என்ன இருக்கு ஆட் பவர் ஆர் என்ன ஆட் பவர்ஃபுல் ரெண்டு டைப் இருக்கான் ஏன் பாசிட்டிவ் ஏன் நெகட்டிவ் அதே மாதிரி ஏன் ஈவனா இருந்தா ஏன் பாசிட்டிவ் ஏன் நெகட்டிவ் நாலு டைப் இருக்கு நாலு டைப் டைப்ஸ்க்கு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணினா உனக்கு கிராஃப் ரூல்ஸ் கிடைக்கும் கெஸ் பண்ணலாம் வித்தவுட் சால்விங் வித்தவுட் எக்ஸாக்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் கெஸ் பண்ணலாம் புரியுதா இது வந்து அப்படி கிடையாது இது என்ன டாபிக் கீழே வருதுன்னா ஒரு புதுட பாலினாமியல எந்த பாலினாமியல் கொடுத்தாலும் எந்த மாதிரி பாலினாமியல் கொடுத்தாலும் அதை குவாட்ரேட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பாக்குற எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு பார்க்கும்போது குவாட்ரேட்டிக்கா இருக்கு பட் சால்வ் பண்ண எப்படி மாறிடுச்சு குவாட்ரேட்டிக்கா மாறும் வந்தாலே நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இதையும் நம்ம குவாட்ரேட்டிக்கா மாத்துறதுக்கு இதான் ஐடியா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் எக்ஸ் கவர்மெண்ட் லாஸ்ட்ல கான்ஸ்டன்ட் நம்பர் எப்படி இருக்கும் வேற ஏதாவது ஐடியா இருக்கா கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு ஒற்றுமை கண்டுபிடிங்க ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டூல் சார் ஆமா சார் பாக்க இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு மேட்ச் இருக்குங்களா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்டோட ஏனும் ஏவும் சேமா இருக்கும் அதுக்கப்புறம் இதோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும் நடுவில் மட்டும் என்ன வேணா இருந்தா பிரச்சனை கிடையாது ரைட்டா இது எப்படி பண்ணோம்னா ஒரு த்ரோட் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் 4 இருந்துச்சுன்னா ஈவன் பவர் தான் பண்ணணும் நம்ம கண்டிப்பா ஈவன் பவரா தான் இப்போ ஏன் சொல்லு மொத்தவனுக்கு 1 2 3 4 5 டேர்ம் வரும் 5னா கண்டிப்பா ஒன்று கான்ஸ்டன்ட் எக்ஸ்டென்ஸ் 4 ஆப்வியஸ்லி உனக்கு என்ன பவர் ஈவன் பவர் தான் இப்போ எக்ஸ் டிவைட் பண்ணா ஒண்ணுல 12x square minus 16x sorry 56x plus 89 minus 56 by x வருமா plus 12 by x square இப்போ இவ ரெண்டு பேரும் நீங்க பேர் பண்ணிக்கணும் என்ன வரும் 12x square minus sorry plus 12 by x square ये minus 56x minus 56 by x plus 89 equal to 0. Now we can take 12 as common out from this. What happened? 12 is now x square plus 1 by x square
56 காமன் எடுத்துட்டா x பிளஸ் மைனஸ் 56 காமன் எடுத்தா அப்புறம் பிளஸ் 89 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை வந்து ஹோல் ஸ்கொயர் மாற்றணும். ஹோல் ஸ்கொயர் மாற்றுறது நமக்கு நிறைய ஒரு கம்ப்ளீட்டிங் மெத்தட். ஸோ டேரக்டாக போடலாம்னு வச்சுக்கேன். 12 into x square plus 1 by x square. Actually x 1 by x எடுத்தேன்னா obviously 2ab ன்னு வரும். சப்போஸ் நான் a வந்து நான் x எடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, b ன்னு எடுத்தா அப்போ ஒரு 2 நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்கு பதிலா நம்ம யார் எழுதிக்கலாம் நம்ம ஃபார்முலால? So we can write what? Even we can write what? 12 into x plus 1 by x the whole square minus 2 minus 56 of x plus 1 by x plus 89 equal to 0. இப்போ 12 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ, பண்ணனா வரும் 12 into x plus 1 by x the whole square. 12 2s are 24 minus 56 into x plus 1 by x plus 89 equal to 0. இது ரெண்டு ஆட் பண்ணிக்கோ, ஃபைனல் என்ன வரும்? 12 into x plus 1 by x the whole square minus 56 into x plus 1 by x plus 65 equal to 0. என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. Put y is equal to x plus 1 by x. Which implies we get what? 12y square minus 56y plus 65 equal to 0. Solve it and equate y values. Again you quantity. ஆமா. For this we get 2y. அப்ப ரெண்டு y க்கு என்ன பண்ணணும்? தனித்தனி ஈக்குவேஷன் பண்ணுவீங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷன் தனித்தனி குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆகும். So மொத்தம் you will get what? 4 values. As per the polynomial definition we get what? பல்லுறுப்புறுப்பு என்ன சொல்லுது? ஹையஸ்ட் பவர் எத்தனை கிடைக்கும்? 4 ரூட்ஸ் கிடைக்கும். புரியுதா? So proceed with this. நீங்க என்ன பண்ணலாம்? What can we do this? What can we do this? இது எப்படி எழுதலாம்? 3 பவர் x square minus x 4 power x square minus x is equal to 9 plus 16. அதாவது 3 square plus 4 square எழுதலாமா? How can you easily compare with this? இது கம்பேர் பண்ணுங்க. It implies x square minus x is equal to 2. X square minus x minus 2 equal to 0. You can solve this and substitute the value. Here, how can you solve this? Simple 8 don't put it on. That is also one. Scan பண்ணலாம் சொல்றியா? So start this problem. இந்த மாடல் ப்ராப்ளம் நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் வராது. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க ஐடியா பண்ணிருக்க என்ன பண்ணி இதையும் ஆட் பண்ணி x minus 1 plus x minus 5 whole divided by 2 போறான். whole divided by ஒரு ஐடியா மாதிரி ட்ரை பண்றாங்க. என்ன வருது? 2x minus 6 divided by 2.
and y is equal to now x minus 3. Substitute there. Y is equal to x minus 3 replace பண்ண சொல்றாங்க. x minus 3 எங்க இல்ல, அப்ப கொண்டு வரணும் என்ன பண்ணணும்? x minus on the whole power 4 plus x minus the whole power 4 is equal to 82. இது எப்படி சால்வ் பண்றாங்க? 8 minus 1 வந்து எப்படி எழுதலாம்? அது minus 3 something கொண்டு வர ட்ரை பண்ணி பாரு. minus 3 போட்டா minus 1 வரதுக்கு என்ன பண்ணணும்? plus 2 போடணும். to the whole power 4 plus என்ன பண்ணணும்? x minus 3 x minus 2 ரைட்டா? the whole power 4 equal to 82. இப்போ என்ன பண்ணலாம்? y plus to the whole power 4 plus y minus to the whole power 4 is equal to 82. முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. ஸ்கொயர் பண்ணா வருதுன்னா y square plus 4 plus 2y the whole square plus y square plus 4 minus 2y the whole square is equal to 82. ஓகேவா? ஒரு ஐடியா இங்க பாரு, முக்கியமான ஐடியா. சோ இத வந்து நீ ஏனோ இத ஏனோ இத b ன்னு எடுத்து பாரு. என்ன ஃபார்முலா வருது? a plus b the whole square plus a minus b the whole square. அது இப்போ என்னன்னா வரும் 2 times of சால்வ் பண்ணி பார்த்தா நான் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு வரும். plus 2ab minus 2ab கேன்சல் ஆயிடும்டா. then we get 2 times of a square plus b square. அப்ப நம்ம டேட்டா என்ன போடலாம்? நம்ம 2 times of இதுன்னு போட்டுக்கலாம்ல. so 2 times of a square யாரு? y square plus 4 the whole square plus b என்ற யாரு? 2 y the whole square is equal to 82. then 2 into y power 4 plus 16 plus 8y square ரைட்டா? 8y square plus 4y square is equal to 82. nice. இங்கடா a whole power expansion டா, a plus b the whole square expansion. Now we can multiply, get divide, cancel this value. பண்ணா இது என்ன ஆயிடும்? 41 ஆயிடும். இப்போ என்ன ஆர்டர் எழுதிக்கிறோமா? then ஆட் பண்ணா 5y square. sorry y power 4 அப்படியே தான் இருக்கும். y power 4 அப்படியே இருக்கும். இப்போ ரெண்டு பேர் ஆட் பண்ணா என்ன வரும்? 12y square 41 minus 16. சப்ட்ராக்ட் பண்ணீங்க என்ன வரும்? ராஜா இங்க பிளஸ் 16 மைனஸ் 16 தான் மாறும். கொஞ்சம் தெளிவா இருக்கு. என்னமா 25. What? Y square equal to t something else. Then t square plus 12t minus 25 equal to 0. என்ன போலாம்? பண்ண முடியாதான். b square minus. So go with b square minus 4ac and solve the quadratic equation. You get 3 roots. 3 roots will be imaginary. Not imaginary. Okay, then zero தான். Something maybe short answer வரலாம். Days, listen. Small mistake is there. Square பண்ணும்போது we get 4y.
then formula apply பண்ணும் என்ன வரும் y square plus 4y the whole square 2 times of plus b square யார் வரும் 4y the whole square nothing but 82. We cancel 2 we get what இங்க என்ன வரும் y square plus 16 minus 8y square plus 8 Plus 16y square. plus 16y square is equal to 82. Then y power 4. Then 16 plus y power 4. 16y square plus 8y power 4 plus 16. Y power 4. So divide பண்ணும்போது we will get 41 here. Y power 4. So y square plus 8y square. Y power 4 then add பண்ண என்ன வரும் 24y square Let's do 41 minus. Now we can substitute what again? Put y square equal to t and t square plus 24t minus 25 equal to 0. 25 ones are 25 ones are only. Then t plus 25 or factor, t minus 1 or factor. Then t is equal to is equal to 1. Then what is t here? Y square equal to t. Y square equal to minus 25. Then y is equal to plus or minus 5i. Then t is equal to plus or y is equal to now plus or minus 1. Wait, y இதுக்கு இது அப்ளை பண்ணா x கிடைக்கும். இது இங்க அப்ளை பண்ணனும்ல. Then y is equal to plus or minus 5i minus 3 your answer. Another. Y is equal to plus or minus 1 minus 3. இது சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? We put plus 1, we get minus 2 solution, minus 4 solution. So we get 4 solution, 2 as complex number, 2 as real number.